வரலட்சுமி பூஜை அம்மா வீட்லயும் பழக்கம் இல்ல, மாமியார் வீட்லயும் பழக்கம் இல்ல. அப்போ கலசம் வச்சு வழிபடலாமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கலசம் வச்சு யார் வேணாலும் வழிபடலாம். இதுக்கு மாமியார் வீட்லயோ இல்ல அம்மா வீட்லயோ பழக்கம் இருக்குங்கிற அவசியம் இல்லைங்க. அம்மன் மேல உள்ள ஈர்ப்புல இந்த வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நான் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். நம்ம ஒரு வாட்டி கலசம் வச்சு வழிபட்டோம்னா வருஷம் வருஷம் நம்ம கலசம் வச்சு கண்டிப்பா வழிபடணும். இந்த பூஜையோட ரகசியத்தை நான் சொல்லுவா. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல சின்னதா ஒரு பித்தளை சொம்பு ஒரு தேங்காய் மட்டும் தான் வச்சு வழிபாடு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 3 சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு ஓரளவுக்கு சிம்பிளா பண்ணிருந்தேன். அப்படியே படிப்படியா மேல போய் இப்போ 20 சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு ஓரளவுக்கு கிராண்டா பண்ணிருக்கேன். இந்த பூஜை மாதிரியே நம்ம வாழ்க்கையும் வருஷம் வருஷம் படிப்படியா மேல போறத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இந்த லட்சுமி பூஜைக்கு சில்வர் ஜரி வச்ச காட்டன் சாரி தான் கட்டியிருந்தேன். சிகப்பு மஞ்சள் இதெல்லாம் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சமான கலர். போன வீடியோல நான் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறேன் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதாங்க அந்த ரிட்டர்ன் கிஃப்ட். முருகர் இவரை பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை, அவ்வளவுதாங்க. எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சது.